அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் TCDS கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சாப்டர் தான் பார்க்க போறோம், இன்டர்நெட். சோ இன்டர்நெட்ல கிளாஸ் 1 பார்த்துடலாங்களா? Come students, let me start the class. Topics covered: Introduction to Internet, History of Internet, Timeline of Internet, Applications of Internet, Types of Internet connections. Introduction to Internet. Students, நம்ம previous classல பாத்தீங்கன்னா fundamentals, windows இத பத்தி clear-ஆ theoretical-ஆவும் படிச்சிட்டோம். அதே மாதிரி practical sessions-லயும் நம்ம work பண்ணி பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு நியூ சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் பத்தி ஒரு ஐடியா இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? சின்ன கிட்ஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே இந்த இன்டர்நெட்னுடைய யூசேஜ்ல தான் லைஃப் ஸ்டைல லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இன்டர்நெட் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இன்டர்நெட் அப்படின்றது அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கா எப்படி வளர்ந்தது, எப்போ அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதனுடைய ஹிஸ்டரி என்ன, இதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்நெட் தான் பார்க்க போறோம். சரிங்களா? The internet is a worldwide computer network that transmits a variety of data and media across interconnected devices. இன்டர்நெட் அப்படின்றது அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல சேகரிச்சு வச்சிருக்கோம். அந்த வெப்சைட் எல்லாமே சேர்ந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்றது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இன்டர்நெட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறோம். புரியுதுங்களா? இதுதான் என்னன்னா இன்டர்நெட் அப்படின்றது. இத நம்ம என்ன சொல்றோம்னா வலைத்தளம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஹிஸ்டரி ஆஃப் இன்டர்நெட். சோ இன்டர்நெட்னுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the internet was launched by the US Defense Department in the late 1960s. By the earlier 1990s, the internet's popularity has grown considerably. அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டை லான்ச் பண்ணது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா US டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டை லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இயர்லயும் இந்த இன்டர்நெட் பத்தி ஒரு சின்ன அட்வான்ஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சோ 1990ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்ற ஒரு மீடியம் அப்படின்றது இந்த உலகத்துக்கே ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. சரிங்களா? இதுல ARPANET அதாவது அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க், இந்த ARPANET தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வைட் ஏரியா பாக்கெட் நெட்வொர்க்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா? சோ இதுதான் என்னன்னா இன்டர்நெட்னுடைய ஹிஸ்டரி. அடுத்தது டைம்லைன் ஆஃப் இன்டர்நெட். டைம்லைன் அப்படின்றது என்னன்னா
எந்தெந்த வருஷத்துல இன்டர்நெட் வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு பேர் தான் என்னன்னா டைம் லைன் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்றது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 1965ல லாரன்ஸ் ராபர்ட்ஸ் அண்ட் தாமஸ் மெரில் communicate with each other using computers connected via a low-speed dial-up telephone line in a Massachusetts and California, creating the first wide area network and laying the groundwork for the internet. அதாவது 1965ல தான் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் மீடியம், அதாவது வைட் ஏரியா நெட்வொர்க்கை வந்து லாரன்ஸ் ராபர்ட் அண்ட் தாமஸ் மெரில் அப்படின்றவங்க வந்து கலிபோர்னியால வந்து ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்குக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? இதுல அந்த மெசாசூசெட்ஸ் அப்படின்றது என்னன்னா நார்த் ஈஸ்டர்ன் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் தான் மெசாசூசெட்ஸ் அப்படின்றது. சரிங்களா? சோ 1965ல தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் 1969ல ARPANET, the first version of the internet, is created and used to link computers at UCLA and Stanford. 1969ல தான் ARPANET அப்படின்ற இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சாங்க. சோ இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு லிங்க் பண்ணிட்டு, அதே மாதிரியே எங்க வந்து இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா UCLA, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா இன் லாஸ் ஏஞ்சல்ஸ், அங்கதான் வந்து ARPANET ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எந்த இயர்லன்னா 1969ல. சரிங்களா? அடுத்தது 1974ல ராபர்ட் கான் அண்ட் விண்டோ செர்ஃப் பப்ளிஷ் a protocol for packet network communication, laying the groundwork for TCP/IP and a much larger interconnected computer networks. The word internet is first used. 1974ல ராபர்ட் கான் அண்ட் விண்டோ செர்ஃப் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்கன்னா பேக்கெட் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் புரோட்டோகாலை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா TCP/IP, அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் இன்டர்நெட் புரோட்டோகால். எதுக்காகனா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க்கா வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து இந்த பீரியட்ல தான் வந்து இதுக்கு இன்டர்நெட் அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அடுத்தது 1986ல NSF-Net is founded, creating the backbone and providing the investment needed to create the internet as we know it today. அதாவது NSF நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நெட்வொர்க் தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்குக்கான ஒரு பேக் போனை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை வந்து ஒரு மீடியாவா யூஸ் பண்றதுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இன்னைக்கு நமக்கு வந்து இன்டர்நெட் அப்படின்றது எப்படி நமக்கு வந்து நம்ம உள்ளங்கைக்குள்ள வந்து உலகத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது NSF நெட் மூலமா தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 1989ல the first commercial ISP the world launches, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து 1989ல தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அடுத்தது 1989ல தான் டிம் பெர்னர்ஸ்-லீ invents the World Wide Web which opens the door for the internet to go mainstream. 1989ல தான் ஃபர்ஸ்ட் டிம் பெர்னர் அண்ட் லீ இவங்க ரெண்டு பேரும் தான் WWW, அதாவது வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றத வந்து கொண்டு வந்து இன்டர்நெட்டை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 1993ல the first web browser available to the public, Mosaic launches. 1993ல தான் வெப் பிரவுசரான மொசைக் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக்கு யூஸ் பண்றதுக்கு டிக்ளரேஷன் கொடுக்கப்பட்டது. சோ அப்ப தான் வந்து நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா?
அடுத்தது 1994ல நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் இஸ் ரிலீஸ்ட் இன் ஸ்டோர்ஸ். நெட்ஸ்கேப் நேவிகேட்டரும் எப்போனா 1994ல தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது எல்லாமே என்னன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒரு வெப் பிரவுசர் தான் இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படின்றது எல்லாமே. சரிங்களா? அடுத்தது 2000ல இந்த இயர் ஆஃப் 2000 some 300 million people around the world are officially online. So 2000 என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 300 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அடுத்தது 2004ல Facebook launches and the web 2.0 begins to grow rapidly. Facebook அப்படின்றது 2004ல தான் லான்ச் பண்ண ஆரம்பிச்சது. அதே மாதிரியே வெப் 2.0 அந்த டைம்ல தான் ரொம்ப ஹையஸ்ட் க்ரோல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் இந்த இயர் ஆஃப் 2007ல the iPhone is released giving to the mobile revolution. ஃபர்ஸ்ட் ஐபோன் வந்து 2007ல தான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்டர்நெட் ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த இன்டர்நெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. சரிங்களா? அடுத்தது 2010 1.966 billion people are online worldwide. 2010ல என்னாச்சு 1.966 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து ஆன்லைன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது 2022ல 5 பில்லியன் பீப்புள்ஸ் ஆர் ஆன்லைன். ஸோ 2022ல பாத்தீங்கன்னா 5 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து நம்மளுடைய இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் என்னன்னா டைம்லைன் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்றது. எந்தெந்த இயர்ல என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நெட்வொர்க்ல, அதே மாதிரியே இந்த இப்ப கரண்ட் வரைக்கும் எப்படி வந்து நம்மளோட இன்டர்நெட்ன்றது எவ்வளவு ஒரு ஃபாஸ்ட் மீடியமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த டைம்லைன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்களா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நெட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்றது நம்ம இந்த இன்டர்நெட்டை நம்மளோட ரியல் லைஃப்ல எப்படி எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதான் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்றது. சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேஷன் அப்படின்றது எதுக்கு? நம்ம வந்து நார்மலா நம்மளுடைய போன்ல எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மெயினா நம்ம வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற ஒன்றை யூஸ் பண்றோமா, இந்த வாட்ஸ்அப் நம்ம என்ன பண்றோம், ஓபன் பண்ணிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய கொலீக்ஸ், இந்த மாதிரி எத்தனை பேருடைய கான்டாக்ட்ஸ் அதுல சேவ் பண்ணிட்டு இம்மீடியட்டா நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா ஈஸியா நம்ம இந்த நெட்வொர்க் மூலமா வந்து கன்வே பண்ணிட முடியுங்களா? சோ கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு மெயினா வந்து இந்த இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? செகண்ட் இ காமர்ஸ். இ காமர்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம என்ன பண்றோம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்? நார்மலா வந்து ஆன்லைன்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஷாப்ஸுக்குலாம் போயிட்டு எந்த ஒரு பர்ச்சேஸுமே பண்றது கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன்ஸ் மூலமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். நமக்கு விருப்பப்பட்ட ப்ராடக்டை நம்ம என்ன பண்றோம்னா ஆன்லைன் மூலமாவே வந்து ஆர்டர் போட்டுடுறோம். ஸோ ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் வந்து எந்த இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம என்ன பண்றோம்னா ட்ராக்கிங் ஐடி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த கேஷாவோ இல்ல வந்து முன்னாடியே பேமெண்ட் பண்றதா இருந்தாலும் முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ணலாம்னா இருந்த இடத்துல இருந்தே ஷாப்பிங் பண்ணலாம் இல்லைங்களா? சோ அதுதான் என்னன்னா இ காமர்ஸ் அப்படின்றது. அடுத்தது சோசியல் மீடியா. சோசியல் மீடியா அப்படின்றது என்னது? நார்மலா வந்து ஃபேஸ்புக்கு, அண்ட் தென் வாட்ஸ்அப்பு, அடுத்தது டெலகிராமு, இன்ஸ்டா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் தான். ஸோ சோசியல் மீடியா பர்பஸ்க்கு மெயினா நமக்கு இன்டர்நெட்ன்றது யூஸ் ஆகுது. அடுத்தது வீடியோ. இப்ப நார்மலா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கே நம்ம வந்து டைம் பாஸ் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்துட்டு ஏதாவது ஒரு கார்ட்டூன் சேனல்ஸை போட்டு கொடுத்துடுறோம் இல்லைங்களா? சோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, அந்த வீடியோஸை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரைம்ஸோ இல்ல வேற என்னென்ன உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஓரியன்டோ இல்ல வந்து வேற ஏதாவது சாங்ஸோ இல்ல மூவிஸோ எல்லாமே நீங்க என்ன பண்ண முடியும்னா யூடியூப் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு வீடியோஸ் மூலமா பார்த்துக்க முடியும். ஸோ வீடியோ அப்படின்றது ஒரு மெயின் அப்ளிகேஷன் தான் இன்டர்நெட். இது அடுத்தது
ஜாப் ஹண்டிங் அப்படின்றது என்னது? நீங்க இன்டர்நெட் மூலமாவே வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய எஜுகேஷன் ஓரியன்டா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஜாப் வேகன்சிஸ் இருக்குதோ அங்க எல்லாமே நீங்க என்ன பண்ண முடியும்னா ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாவே வந்து நீங்க என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கான இன்டர்வியூவையும் அட்டன் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மெயினா நமக்கு இன்டர்நெட்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங். சோ இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஷாப்பிங் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு என்ன ஷாப்பிங் ஆப் வேணுமோ நீங்க அதை என்ன பண்ணலாம்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்சசரிஸ் வந்து வேணும் இல்ல உங்களுடைய நீடட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் வெப் பேஜுக்கு போயிட்டு அதை ஆர்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்தே வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்றது என்னது? நமக்கு ஆன்லைன் மூலமா கிளாஸஸ் நடக்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷன் அப்படின்றது. நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் ஆகட்டும் இல்ல ஸ்கூல்ஸ் ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து போக முடியாத போது என்ன பண்ணுவாங்க? ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா வீட்ல இருந்தே வந்து லைவா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்துட்டு டைரக்டா வந்து ஸ்கூலுக்கு போயெல்லாம் யாருமே வந்து கிளாஸ் எடுக்க கிடையாது. அந்த டைம்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க டைரக்டா வந்துட்டு ஆன்லைன் மூலமா வந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அந்த பர்டிகுலர் லிங்க் பேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு எல்லாருமே வந்து லைவா கிளாஸஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுதான் என்னன்னாக்கா இந்த இன்டர்நெட் மூலமா தான் இதெல்லாம் பாசிபிளா இருந்தது நமக்கு. அதாவது அந்த ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது, நம்மளால வெளியிலேயே வர முடியாதுன்ற சிச்சுவேஷன்லயும் நம்ம இருந்த இடத்துல இருந்தே ஃபுல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்டர்நெட்ன்றது நமக்கு யூஸ் ஆச்சு. சரிங்களா? அடுத்தது வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றது என்னது? நமக்கு உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் தான். நெக்ஸ்ட் வெப் பிரவுசர் அப்படின்றது என்ன? வெப் பிரவுசர் அப்படின்றது அது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான். சரிங்களா? எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெப் பேஜஸ் நம்மளுடைய வெப் பேஜஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த வெப் பிரவுசர்ஸ் அப்படின்றது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சோ இந்த வெப் பிரவுசரை யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நமக்கான இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ வெப் பிரவுசர்ஸ் அப்படின்றது இதெல்லாம் தான். என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொழியில ஃபயர்ஃபாக்ஸ் and then Google Chrome, Microsoft Internet Explorer, Apple Safari and Opera. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா வெப் பிரவுசர்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்துடலாங்களா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். இப்ப நம்ம வந்து இன்டர்நெட்னுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இன்டர்நெட் கனெக்ஷனுடைய டைப்ஸ் எப்படிலாம் நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அப்படின்றது. இதுல டிஎஸ்எல் அதாவது டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது கேபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வைஃபை. அடுத்தது டயல்-அப் ஆக்சஸ். நெக்ஸ்ட் பிராட்பேண்ட். அடுத்தது சேட்டிலைட் இன்டர்நெட் ஆக்சஸ், வயர்லெஸ் நெட்வொர்க். நெக்ஸ்ட் வயர்லெஸ் பிராட்பேண்ட். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் டிஎஸ்எல் அதாவது டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். இந்த டிஎஸ்எல் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். டிஎஸ்எல்ன்றது என்னன்னாக்கா டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நார்மலா வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து இந்த டிஎஸ்எல் கனெக்ஷன் மூலமா வந்து டிஎஸ்எல் மோடம்ல வந்து கனெக்ட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் டேட்டாவை வந்து ஒரு ஒயர் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் இந்த டிஎஸ்எல் அப்படின்றது யூஸ் ஆகுது. சரிங்களா? சோ எப்படின்னாக்கா ஒரு டெலிபோன் லைன்ஸ் மூலமா இந்த டிஎஸ்எல் கனெக்ஷன்ஸ் அப்படின்றது எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெலிபோன் லைன்ஸ் மூலமா தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது கேபிள் அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை இந்த மாதிரி கேபிள்ஸ் மூலமா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா
இந்த கேபிள்ஸ் வந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து சர்வர்ல இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்னா ஷேர் பண்ணிக்க முடியும். அடுத்தது வைஃபை. வைஃபை அப்படின்றது என்னன்னா வயர்லெஸ் ஃபைடலிட்டி அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? சோ இந்த வயர்லெஸ் ஃபைடலிட்டி அப்படின்றது என்னன்னா நார்மலா வந்து நம்மளுடைய டேட்டா, தட் மீன்ஸ் ஷேரிங் ஆஃப் டேட்டாஸை வந்து ரொம்ப ஸ்பீடா யூஸ் பண்றதுக்கு பிராட்பேண்ட்ஸ் மூலமா வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஈஸியா வந்து டேட்டாஸை ரேடியோ வேவ்ஸ் மூலமா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வைஃபை கனெக்ஷன் அப்படின்றது. இதுல வந்து நம்ம நார்மலா எந்த ஒரு கேபிள்ஸுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ரேடியோ வேவ்ஸ் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய டேட்டாஸை வந்து ரிசீவ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அடுத்தது டயல்-அப் ஆக்சஸ். டயல்-அப் ஆக்சஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான். ஸோ இதனுடைய கனெக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் நெட்வொர்க்ஸ் மூலமா லைக் பிஎஸ்என்எல், ஏர்டெல் இந்த மாதிரி வந்து பப்ளிக் நெட்வொர்க் மூலமா ஒரு டெலிபோன் லைன் மூலமா உங்களுடைய சிஸ்டம்க்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டயல்-அப் ஆக்சஸ் அப்படின்றது வந்து ஒரு நார்மல் டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமா தான் வந்து நமக்கு இதை வந்து யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு லேண்ட் கனெக்ஷன், ஒரு லேண்ட்லைன் போன் மூலமா நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்நெட் அப்படின்றது நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆனா இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப வந்து கால் ஏதாவது வந்தது அப்படின்னும் போது உங்களுக்கு சடனா நெட்வொர்க்ன்றது வந்து கட் ஆகும், சரிங்களா? சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி வந்து வயர்லெஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் பிராட்பேண்ட். பிராட்பேண்ட் அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னா இது வந்து ஒரு வைட் பேண்ட் வித் டேட்டா டிரான்ஸ்மிஷன். எதுக்காக யூஸ் பண்றோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடு ஃப்ரீக்வன்சி ஆக்சஸ் பண்றதுக்காகவும் ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி நம்ம பிராட்பேண்ட் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், சரிங்களா? அடுத்தது சேட்டிலைட் இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ சேட்டிலைட் மூலமா நம்ம என்ன பண்ணோம், சேட்டிலைட் இன்டர்நெட் ஆக்சஸ்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, சேட்டிலைட்ஸ் மூலமா வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து செஞ்சுக்க முடியும், சரிங்களா? அடுத்தது வயர்லெஸ் நெட்வொர்க். வயர்லெஸ் நெட்வொர்க் அப்படின்றது சேம் அதே தான். என்னன்னா நீங்க வந்து கேபிள்ஸ் இல்லாம ரேடியோ வேவ்ஸ் மூலமா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய நெட் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? லைக் 4G 5G எல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இது எல்லாமே எதன் மூலமானா வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் மூலமா தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியுது. அடுத்தது வயர்லெஸ் பிராட்பேண்ட். வயர்லெஸ் பிராட்பேண்ட் அப்படின்றது என்னன்னா இது ஒரு டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான். ஸோ எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஹை ஸ்பீட் வயர்லெஸ் இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக தான் இந்த வயர்லெஸ் பிராட்பேண்ட் யூஸ் பண்றோம். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டர் கனெக்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் 1ல உங்களுக்கு நான் இன்டர்நெட்னுடைய பேசிக்ஸ், அதாவது இன்டர்நெட்னா என்ன, அதே மாதிரியே இன்டர்நெட்னுடைய ஹிஸ்டரி என்ன, அடுத்தது இன்டர்நெட்னுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அண்ட் தென் இன்டர்நெட்னுடைய டைம் லைன், மெயினா எந்தெந்த இயர்ல இன்டர்நெட் அப்படின்றது எப்படி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட், இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங்க நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.